தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தை சேர்ந்த அன்பு மகள் பிரதிபா மரண செய்தியை கேட்டு மிகுந்த துயரத்தை அடைந்தேன். இந்த நிகழ்வை கேட்கும் போது பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாஸ்திரங்கள் என்ற பாரதியின் வரிகள் தான் நினைவுக்கு வருது. இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் பல்வேறு குற்ற சம்பவங்கள் தமிழகத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஏழை எளிய மக்களோட குரலா இருக்கக்கூடிய காவல்துறை இன்னைக்கு அவர்களுக்கு எதிராக குற்றங்கள் செய்யக்கூடிய நபர்களுக்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் கைகட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அன்பு மகள் இரவு நேரத்துல இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக வெளியில போயிருக்கா. பல கனவுகளோடு தேர்வு எழுதிட்டு இருக்க இந்த மகள் திடீர் மரணம் அவர்கள் குடும்பத்தாருக்கும் சரி அவளோட கனவுகளையும் முடக்கி போட்டிருக்கு. அவளோட இந்த கொடூரமான மரணத்திற்கு காவல்துறையும் காவல்துறையை தன் வசம் வைத்திருக்கும் தமிழக முதல்வரும் உடனடியாக குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும். இத எல்லா நபர்களும் கைகட்டி வேடிக்கை பார்க்கிறாங்க. அப்படி வேடிக்கை பார்க்கக்கூடிய மனிதர்களுக்காக மீண்டும் ஒரு பாரதியின் வரிகள். நெட்டை மரங்கள் என நின்று பிளம்பினார், பெட்டை பிளம்பல் பிறருக்கு துணையாமோ என்ற பாரதியின் வரிகள் தான் நினைவுக்கு வருது. எங்க எந்த குற்ற சம்பவங்கள் நடந்தாலும் இங்க பல பேரு அதை வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கோம். அது நம்ம வீட்டுல நடந்தாதான் அது நமக்கு வலிக்கும் அப்படின்னு இருக்கக்கூடாது. அன்பு மகள் பிரதிபாவோட துயரம் ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடிய இளம் பெண்களின் பாதுகாப்பு குறித்த ஒரு எச்சரிக்கை. இந்த எச்சரிக்கையை எல்லாரும் கைகட்டி வேடிக்கை பார்க்காம நெட்டை மரங்கள் என நின்று புலம்பாம உடனடியாக அரசு இதற்கு ஒரு தகுந்த நடவடிக்கை எடுத்து குற்றம் புரிந்தவர்களுக்கு கடுமையான தண்டனை பெற்று தருமாறு தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம்.